கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. நாமே அவைகளை சுதந்தரிக்க வேண்டும். தேவன் கொடுப்பதே இல்லை. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்களை வாசிக்கலாம், அல்லது 30ஆம் அதிகாரம் 15, 19 வசனங்களை வாசிக்கலாம். ஒன்றை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபமும் வந்து சேரும். ஆக இதை சுதந்தரிக்கிறவர்கள் மனிதர்கள்தான், தேவன் கொடுப்பதில்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாம் ரோட்டிலே போய் கொண்டிருக்கிறோம். போலீஸ்காரர் சொல்லுகிறார், இடதுபுறம்தான் நடந்து போக வேண்டும் என்று. வலதுபுறம் நடந்து போனாலே ஆக்சிடெண்ட் வந்துவிடும் என்று, தீமைகள் நடந்துவிடும் என்று சொல்லுகிறார். போலீஸ்காரர் சொன்னபடியே போய்விட்டால் ஆக்சிடெண்ட் நடக்காது. அவர் சொல்லுகிறதுக்கு விரோதமாய் போனால், வலதுபுறம் போய்விட்டால் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி ஆக்சிடெண்ட் வந்துவிட்டால் அந்த ஆக்சிடெண்ட்டை கொடுத்தவர் போலீஸ்காரரா? இல்லையே, நாமே சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் தேவனே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொடுப்பதாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வசனத்தை காட்டுவீர்களானால் அது எழுத்தாளர்களுடைய தவறாய்த்தான் இருக்குமே ஒழிய தேவ சித்தம், தேவ சத்தியம் அதுவல்ல. ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த காலத்தில், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். சாபத்திற்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டனர். தேவனா கொடுத்தார், அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று எச்சரிப்பு கொடுத்தாரே ஒழிய அவர்கள்தான் பெற்றுக்கொண்டார்கள், தேவன் கொடுக்கவில்லை. ஆசீர்வாதம் 2 விதமாய் இருக்கிறது. ஒன்று இம்மைக்குரியது, இன்னொன்று ஆவிக்குரியது. இம்மைக்குரியதான் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். உபாகமம் 28 சொல்லப்பட்டது. நிறைய கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி தான் சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மறுமையிலும் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டு மக்கள் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விசுவாசித்தார்கள். நாம் அதை அனுபவிக்கிறோம். எபிரேயர் 11, 39, 40 வாசித்தால் இதனுடைய விளக்கம் புரிந்துவிடும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7, 9, 14ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அதாவது உபாகமம் 28 உண்டானது இஸ்ரவேலருக்கு உண்டானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இஸ்ரவேலருக்கு உண்டான ஆசீர்வாதமே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தான். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாம் அறிய வேண்டும் என்றால் ஆதியாகமம் 12:3 வாசித்தால், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், இஸ்ரவேல் மாத்திரமல்ல, எல்லா மக்களும் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மோர் தென் உபாகமம் 28, 29 சொல்லப்பட்டதுக்கு மிகவும் அதிகமான ஒன்று. ஆமென். கலாத்தியர் 3:13 படி நியாயப்பிரமாண சாபத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் மூலமாய் வந்த சாபங்களையும் அவர் தீர்த்து விட்டார். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உன்னையும் என்னையும் நம் தேவன் விடுவித்து விட்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஞானஸ்தானமும் இப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். we are more than old testament people now. எபிரேயர் 11, 39, 40 வாசித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதமும் சாபமும் கண்டிஷனல், நிபந்தனைக்குட்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் ஆசீர்வாதமும் சாபமும். நியாயப்பிரமாணம் 28 வாசிங்கன்னா
கை கொண்டால் ஆசீர்வாதம், கை கொள்ளாவிட்டால் சாபம். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அப்போஸ்தலர் உபதேசத்தையும் கை கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம், இல்லை என்றால் சாபம். மத்தேயு 28:20, ரோமர் 6:17, யூதா 17 இது போன்ற வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம். சாபத்தை தான் சிலுவையில் ஒழித்து விட்டாரே, சாபம் எப்படி புதிய ஏற்பாட்டிலே இருக்குமா? புதிய ஏற்பாட்டில் சாபம் உண்டா? இப்படி பலருடைய கேள்வி. பாவம், வியாதி, ஏழ்மை எல்லாவற்றையுமே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒழித்தாரே, இன்னும் ஏன் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே பாவம், வியாதி, ஏழ்மை எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது? விசுவாசித்தால் அது இருக்காது. 1 கொரிந்தியர் 16:22 2 பேர் 2:14 இது போன்ற வசனங்களை வாசித்தால் இதனுடைய உண்மை புரிந்துவிடும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக சாபம் புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. ஆசீர்வாதத்தை பெறவிடாமல் பிசாசு தடுப்பான், பிசாசு கெடுப்பான். ஏதேனில் கெடுத்தவன் அதே பிசாசு தானே. ஆனால் தானே பாவம் வந்தது, சாபம் வந்தது, தண்டனையும் வந்தது. அதே பிசாசு இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலே பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் கரேஜ், தைரியம். இரண்டாவது, தேவன் மூலம் நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் இன்னதென்று தெரிய வேண்டும். அதிகாரம் ஒன்றும் தெரியாமல் பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. மூன்றாவது, சர்வாயுத வர்க்கங்களை தரித்திருக்க வேண்டும். நான்காவது, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமையை பெறுவது எப்படி? வல்லமையை பெறுவதற்கு தான் உபவாசம் தேவை. மத்தேயு 17:21 சொல்லுகிறது, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக உபவாசத்தோடு கூடிய ஜபத்தினாலே நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை நமக்கு கிடைக்கிறது, பிசாசை ஜெயிக்க முடிகிறது. சாபம் நாம் சுதந்திரிக்கிறது, பாவம் நாம் சுதந்திரிக்கிறது. ஆனால் தண்டனை தேவனே கொடுப்பது. தண்டனை தேவனே கொடுப்பது. ஏதேனிலே தேவன் தண்டனை கொடுத்தார். சாத்தானுக்கு கொடுத்தார், ஏவாளுக்கு கொடுத்தார், ஆதாமுக்கு கொடுத்தார், இந்த பூமிக்கே தண்டனை கொடுத்தார் ஆண்டவர். ஆதியாகமம் 3:15-19 வாசித்துக் கொள்ளலாம். சாபத்தை நாம் சுதந்திரித்தால் நமக்காய் அதை சுமந்து தீர்த்தார் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தண்டனையை அவர் கொடுத்ததால் சாபத்தை நாம் சுதந்திரித்ததால் அதை அவர் சுமந்து தீர்த்தார். தண்டனையை அவரே கொடுத்ததால் அவர் சுமந்து தீர்க்கவில்லை. அதற்காய் மரிக்க வேண்டியதில்லை. அந்த தண்டனையை அவரே மாற்றுவார். நமக்கு மட்டும். எப்போது? வருகையில்தான். அதுவரைக்கும் தண்டனை இருந்தான் ஆகும். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கே போவாய் என்று ஆதாமிடம் சொன்னார் அல்லவா? அதனால தான் இந்நேர வரைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட தேவனுடைய தண்டனையாகிய மரணம் இன்னும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது விடுதலை? ரகசிய வருகையிலே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லும் பொழுதுதான். 1 கொரிந்தியர் 15:55 தான். ஆக சாபத்தை நாம் சுதந்திரித்ததால் நமக்காய் அதை அவர் சுமந்து தீர்த்தார். தண்டனையை அவர் கொடுத்ததால் அதற்காய் மரிக்க வேண்டியதில்லை, அவரே மாற்றுவார். இது அவருடைய வருகையின் போது நடக்கிற காரியங்கள். தண்டனையிலே 2 வகை உண்டு. ஒன்று சரித்திர நியாய தீர்ப்பு, இன்னொன்று நித்திய நியாய தீர்ப்பு. 2 விதமான தண்டனைகள் உண்டு. 1 தீமோத்தேயு 5:24 வாசிக்கிறேன். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறந்திருந்தாத பாவிகளுக்கு சரித்திர நியாய தீர்ப்பும் உண்டு, நித்திய நியாய தீர்ப்பும் உண்டு. அனனியா சப்பிராள் சபையிலே மூப்பர்களாக இருந்தவர்கள், அவர்களுக்கு சரித்திர நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பேதுருடைய காலத்தில்.
சோதம் குமாரா பட்டணம், லோத்து வாழ்ந்த பட்டணம், அவர்கள் பாவத்திலே மூழ்கி கிடந்ததால் அவர்களுக்கு சரித்திர நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஆபிரகாம் காலத்தில். எப்படி எப்போது இது நடக்கும்? பாவமும் அக்கிரமமும் பெருக பெருக அது உச்சகட்டத்திற்கு வரும்போது தேவன் தன்னுடைய தண்டனையை 2 வகையாய் நிதானித்து கொடுக்கிறார். ஒன்று சரித்திர நியாய தீர்ப்பு, இன்னொன்று நித்திய நியாய தீர்ப்பு. இந்த தண்டனையிலிருந்து, இந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை உண்டா? இல்லவே இல்லை. நாம் சுதந்திரிக்கிற சாபத்திலிருந்து விடுதலை உண்டு, தேவனே கொடுக்கிற தண்டனையிலிருந்து விடுதலை இல்லை. ஆசீர்வாதம் நாம் சுதந்திரிக்கிறோம், சாபமும் நாம் சுதந்திரிக்கிறோம். தண்டனை அவர் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் என்ற ஒன்று இருக்கிறது, அதையும் அவரே கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் என்றால் ப்ராமிஸ். வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு ஒரு கண்டிஷனும் தேவையில்லை. இயேசுவின் முதலாம் வருகை, 2ஆம் வருகை, நான் வருவேன் வருவேன் என்று அவர் சொன்னது வாக்குத்தத்தம். இதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இஸ்ரவேலருக்கு ராஜ்யத்தை தருவேன் என்று சொன்னது அவருடைய வாக்குத்தத்தம். இதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது தேவன் தந்த வாக்குத்தத்தம். இதற்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ பாவம் செய்யும்போது அவர் உனக்குள்ளே இருந்து துக்கப்படுவார் என்பது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இது மாறாது. இதற்கு விதிவிலக்கு, இதற்கு நிபந்தனைகள் இல்லை. புதிய வானம் புதிய பூமி கண்டிப்பாய் வரப்போகிறது. இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இதற்கு நிபந்தனைகள் இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றல்ல, 2 அல்ல, ஏராளம் ஏராளம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டை, மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டை என்று வித்தியாசமாய் வாக்குத்தத்த அட்டைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரம் போதுமா நமக்கு? இந்த வேதத்திலே 66 புத்தகத்திலும் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் உனக்கும் எனக்கும் தான். இந்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் என்றும் சிலர் நினைத்து நிறைய பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்த அட்டைகளிலே எழுதி அதை வீடுகளிலே தொங்க விடுகிறார்கள். இது வாக்குத்தத்தம் அல்ல, ஆசீர்வாதங்கள். அறியாமையினாலே ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரியுங்கள். வாக்குத்தத்தம் உங்களுக்கு தானாய் வந்து சேரும். ஆசீர்வாதத்துக்கு நிபந்தனை உண்டு, வாக்குத்தத்தத்துக்கு நிபந்தனை இல்லை. அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிறவர். சாபமும் தண்டனையும் நம்மை நெருங்காதபடிக்கு வசன விசுவாசத்திலே வல்லமையோடு நாம் வாழ்வோம். சாபம் அது நிபந்தனைக்குட்பட்டது. வார்த்தைக்கு விரோதமாய் போனால் சாபம் உண்டு. அது புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு உண்டு. இந்த சாபத்துக்கு விடுதலை உண்டு. தண்டனை, அக்கிரமம் பெருகி உச்சகட்டத்தை அடையும் பொழுது, 2 விதமாய் நியாயத்தீர்ப்பு தேவன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இதற்கு விடுதலையே இல்லை. அதற்கு முடிவு மரணம்தான். ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கென்று தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னே வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கிறது உங்கள் கையிலே இருக்கிறது. வாக்குத்தத்தமும் தண்டனையும் தேவன் கொடுப்பது. தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நீங்கள் முன்னேறுங்கள். தண்டனையை பெற்றுக்கொள்ள நீங்கள் பின்னேறுங்கள். தண்டனை நமக்கு வேண்டாம். கர்த்தர் நல்லவர். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா.
என்றுமுள்ளது